ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 11/10/2025 கருணியா KR 726க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, மெத்தட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஒரு போர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு போர்டு நம்பர் மட்டும் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்த ABC போர்ட் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 617 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 616. அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 961 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் சனிக்கிழமை டு சனிக்கிழமை கொண்டு வரணும்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மிஸ்ஸிங் சீரியலை பற்றி நிறையா நம்பருக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக நம்மளுக்கு 9 ட்ராவுக்கு அப்புறம் வராத நம்பரை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் எடுப்போம். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நம்பர் வரல. அதனால் நம்ம 8 ட்ரா முடிஞ்சு 9வது ட்ராவில் நம்ம இந்த கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கோம். அப்படி என்ன 2 நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 8 0வும் நம்மளுக்கு இன்னும் வரல நண்பா. அதனால் 8 0 இந்த ட்ராவுக்கான போர்டில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் சீரியல்ட்டாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு போர்டில் உட்காரும், அப்படி இல்லாட்டினா போர்டு போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம வந்து இதை போர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம், அதாவது போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவுடைய போர்டு அல்லது ஆல் போர்டு எட்டா அல்லது 0வா? 8 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான ட்ராக்கள் வராத நம்பர் சில நேரத்துக்கு நம்மளுக்கு பெய்ட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை அப்படி நம்மளுக்கு இந்த 8 0 நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் இதுலேருந்து பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. 2 ஒன்றா வரலாம், அல்லது 2ல் 1 டபுளில் வரலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இப்போது இந்த 8 0வும் நம்மளுக்கு எப்படி ரிசல்ட்டுக்குள்ளே இது வரைக்கும் வரல அப்படிங்கிறத 1 by 1 செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 294லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சீரியல் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். ஸோ சீரியலில் நம்ம நிறைய ஃபார்மெட் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுதான் அதிகப்படியான பார்த்த ஃபார்மெட். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 ட்ரா நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்கும். 10வது ட்ரா நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து சான்ஸில் கிடைக்கும். ஆனால் 2 நம்பராக இருந்துச்சுன்னா அது 8லேருந்து 7 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு சான்ஸுக்குள்ளே வந்துடும். அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்திருக்கு. இங்கே நம்மளுக்கு 294 ரிசல்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 294. இதில் இல்லாதது, அதாவது எம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8ம் 0வும். அதுக்கடுத்த ட்ரா கவனிங்க 643 எம்மும் இங்கே வந்து நம்மளுக்கு 8ம் 0வும். அதுக்கடுத்து நம்மளுக்கு 432 இங்கே நம்மளுக்கு எம்மு 8ம் 0வும். அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 229 எம்மு 8ம் 0வும். அதுக்கடுத்து 265 எம்மு 8 0. இப்போ இதில் கணக்கு பண்ணுங்கள், நம்மளுக்கு எத்தனை ட்ராச்சு? 1 2 3 4 5 ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ 5 ட்ராவில் நம்மளுக்கு 8 0 இல்லை. அடுத்த ட்ரா கவனிங்க 961 எம்மு 8 0. அதுக்கடுத்த ட்ரா வந்து 616 எம்மு 8 0. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 617 எம்மு 8 0. இதோட கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5ஓட சேர்த்து 6, 6ஓட சேர்த்து 7, 7ஓட சேர்த்து 8. அப்போ 8 ட்ராவ் ஆயிடுச்சா? ஸோ இங்கே இதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நம்மளுக்கு ஒரு நம்பராக இருந்தால் 9வது ட்ராவில் வரணும். அதே 2 நம்பராக இருந்தால் நம்மளுக்கு 7 ட்ராவிலேருந்து 8 ட்ரா வரணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 8வது ட்ரா. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் டி வந்து 8 0 இந்த ட்ராவுக்கான சான்சஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது நண்பா.
ஸோ கீழே ஒரு சில நம்பர்ஸை கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு பிடிபடும். இப்போது நம்மளுடைய கீ நம்பர் பார்த்தாச்சு. இப்போ இந்த இதை 1 by 1 நம்ம ரிசல்ட் படி வரிசையை அடிப்போம். 294 இங்கே நம்மளுக்கு இருக்கிறது 294. அப்போ இதில் வந்து 294, அதுக்கடுத்து 643, அதுக்கடுத்து 432 ஏற்கனவே காலி. அப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற அந்த நம்பர்ஸ், அதாவது 1 7 8 5 0. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கூட வரல. அதுக்கடுத்து கவனிங்க 229 பொறுத்த வரைக்கும் சேம் தான், 1 7 8 5 0. அதுக்கடுத்து 265. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 5 வெளியேறுது. 5 வெளியேறிச்சுன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1780. அதுக்கடுத்து 961 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மட்டும்தான் வெளியே இருக்குது. ஸோ 1 காலி பண்ணிடலாம். அப்படி காலி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 780. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 616 அப்போவும் சேம் தான், நம்மளுக்கு 780. அதுக்கடுத்து நம்மளுக்கு 617 அப்போ இங்கே 7 வெளியேறிச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 7 and 0. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் 1 by 1 குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இதில் மேலே 2 ட்ரா போடலை. ஸோ அந்த 2 ட்ராயும் போடுறதா இருந்தாலும் நம்ம இங்கே சேர்த்து போட்டுடலாம். அதாவது 643 63. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம மிஸ் ஆகி இது வரைக்கும் வராத நம்பரை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். 294 போயிடுச்சுன்னா மிச்ச நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் எழுத வேண்டியது இருக்கும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மேட். லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து 780 நல்ல நம்பர். ஆனால் 780 எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ரிசல்ட் வந்து 617 இருக்குது. 617ங்கிறப்போ சான்சஸ் இருக்குது தான். இருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. மேபி கேம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2 டபுள் இருக்கிறதுனால ஒரு டபுளாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அதாவது 2 நம்பர் இருக்கிறதுனால டபுள் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 7 வந்து நம்மளுக்கு லாக் ஆன் நம்பர் 7. ஸோ போன ட்ரா 7 இறக்கியிருக்காங்க, சிபோர்டில் இறக்கியிருக்காங்க. அதனால் 7 வச்சு கூட அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும் 61 61 61 3 தடவை 61 61 61 வந்திருக்கு. 7 மட்டும் தான் பாக்கி. 780 இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை. எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் டயத்தை ஒதுக்கி நம்ம மெம்பர்ஸுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பிடிச்சி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 11/10/2025 கருணியா KR 726க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.